அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா ஏடிஆர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்கோம். இது 7வது வீடியோ. இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ஃபாரின் அவார்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏடிஆர் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு குயிக் ரீகால்காக நான் சொல்கிறேன். ஏடிஆர் அப்படின்றது எப்படின்னா ஒரு டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுற மெத்தட் இது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் கோர்ட் பண்ணுறது. ஒரு டிஸ்பியூட்டை கோர்ட்டு உள்ளவே பண்ணாங்கன்னா அது ஜேடிஆர்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அது ஒரு ஃபார்மல் கோர்ட் சிஸ்டம். ஆனால் ஏடிஆர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக பண்ணுறது. ஆல்டர்னேட் அப்படின்னா அது ஒரு நான் ஃபார்மல் கோர்ட் சிஸ்டம். அதாவது ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ் அவுட் சைட் த கோர்ட். இது நான் ஜுடிஷியல். சரிங்களா. எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நெகோசியேஷன் சொல்லுவாங்க, மீடியேஷன் சொல்லுவாங்க, கன்சிலியேஷன் சொல்லுவாங்க, ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெத்தட் வழியாக பண்ணாங்கன்னா அது பேர் ஏடிஆர், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபாரின் அவார்டு. ஃபாரின் அவார்டு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபாரின் அவார்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜியை 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது எல்பிஜினா என்னன்னு கேட்டிங்கன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா உலகமயமாக்குறது. அதாவது உலகமயமாக்கல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் இந்த ஒன் வேர்ல்டு, நம்ம உலகத்தையே ஒரு மார்க்கெட் பிளேஸாக பார்ப்பாங்க. மார்க்கெட் பிளேஸாக ஒரு சந்தை. அதாவது இந்தியா அப்படின்னு தனியாகவும், சைனா அப்படின்றது தனியாகவும், பாகிஸ்தான் அப்படின்றது தனியாக பார்க்காம உலகமே ஒரு மார்க்கெட். அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அப்போது அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸு இல்லையா, இந்த பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆச்சு. எல்லா நாட்டுக்கும் எல்லா நாடும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வணிகம் நல்லா டெவலப் ஆச்சு. ஸோ வணிகம் டெவலப் ஆக வணிகத்தை டிஸ்பியூட்ஸும் டெவலப் ஆச்சு, பிரச்சனைகளும் தகராறுகளும் டெவலப் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வரும்போது கோர்ட்டு போகாமல் ஏதாச்சும் வேறு வழி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தான் இந்த ஏடிஆர், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் லோக்கல், அதாவது வித்தின் கண்ட்ரி உள்ளேயும் பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரியும் பண்ணுவாங்க. இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரி பண்ணுறது தான் இந்த ஃபாரின் அவார்டு. சரிங்களா. இப்போ ஃபாரின் அவார்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனின்னு வச்சுங்க, ஒரு ஃபாரின் கம்பெனி, ரெண்டுத்துக்கும் ஒரு வியாபார ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபாரின் கம்பெனிக்கும் இந்தியன் கம்பெனியும் அந்த ஆர்பிட்ரேஷன் ஒன்று ஃபாரினில் நடக்குதுன்னு வச்சுங்க. ஃபாரினில் ஆர்பிட்ரேஷன் நடந்ததுன்னா அந்த ஃபாரின் அந்த ஏடிஆர் அந்த கொடுத்தா அந்த அவார்டு ஃபாரின் அவார்டு. சரிங்களா. அந்த மெக்கானிசம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிஸ்டம் கொடுத்ததுன்னா, ஃபாரினில் இருக்கிற சிஸ்டம் கொடுத்ததுன்னா தட் இஸ் கால்டு ஃபாரின் அவார்டு. இது ஏன் நமக்கு வந்ததுன்றது நம்ம இந்த டாப்பிக்கில் ஒன்று பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ஃபாரின் அவார்டு, ஃபாரின் அவார்டுனா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸ், ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸ் அப்படின்ற அவார்டுலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு கேஸ் லா, அதாவது ஃபர்ஸ்ட் டே லாசன் லிமிடெட் வர்சஸ் ஜிண்டால் எக்ஸ்போர்ட் லிமிடெட். ஜிண்டால் எக்ஸ்போர்ட் லிமிடெட் கம்பெனி இந்தியன் கம்பெனி, ஃபர்ஸ்ட் டே லாசன் கம்பெனி ஃபாரின் கம்பெனி. சரிங்களா. சரி வாங்க இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, இன்ட்ரோடக்ஷனில் பார்த்திங்கன்னா அதான் குளோபலைசேஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா. குளோபலைசேஷன் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் அதாவது என்னது கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்னா அதான் வணிகம். அது என்னாச்சு, இன்க்ரீஸ்டு, டெவலப் ஆச்சு. அதே டைமில் டிஸ்பியூட்டும் டெவலப் ஆச்சு.
ஸோ ஆர்பிட்ரேஷன் இஸ் எ ப்ரிஃபர்டு மெத்தட் ஃபார் ரிசால்விங் சச் டிஸ்பியூட்ஸ். அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஆர்பிட்ரேஷன்ற ஒரு மெத்தட் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாரின் அவார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் அவார்டு இஸ் அன் ஆர்பிட்ரல் அவார்டு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து இந்த ஆர்பிட்ரல் அவார்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரல் அவார்டுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஆர்பிட்ரல் அவார்டுனா ஒன்றும் இல்லை, இந்த ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் கொடுக்குற டெசிஷன் தான், டிகிரி தான் வந்து அவார்டு, ஆர்பிட்ரல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு சிவில் கோர்ட்டில் டெசிஷன் வந்து கொடுக்குறத வந்து டிகிரி அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் கொடுக்குற டெசிஷன் பேர் அவார்டு, ஆர்பிட்ரல் அவார்டு. சரிங்களா? ஸோ ஆர்பிட்ரல் அவார்டு மேட் அவுட் சைடு இந்தியா. நம்ம இந்தியாவில் கொடுக்கல, இந்தியாவில் கொடுத்தா அது டொமஸ்டிக் அவார்டு, அவுட் ஆஃப் இந்தியா கொடுத்தா தட் இஸ் கால்டு ஃபாரின் அவார்டு. சரிங்களா? இன் எ கமர்ஷியல் டிஸ்பியூட் அரைசிங் அவுட் ஆஃப் லீகல் ரிலேஷன்ஷிப் வெதர் கான்ட்ராக்சுவல் ஆர் நாட் ஆர் ரெக்கக்னைஸ்ட் அண்டர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒப்பந்தம் மூலம் உருவானாலும் சரி, இல்லை வேறு ஒரு சட்ட அமைப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆர்பிட்ரல் இந்த ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் ஃபாரினில் கொடுத்தா அந்த டிசிஷன் பேர் ஃபாரின் அவார்டு. சரிங்களா? இந்தியாவில் இருக்கிற ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் கொடுத்தா அது டொமஸ்டிக் அவார்டு. இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அவுட் ஆஃப் இந்தியா கொடுத்தா அது ஃபாரின் அவார்டு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து 2 விதமான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டு அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் அப்படின்னா தெரியல உங்களுக்கு, உடன்படிக்கை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபாரினில் டெவலப் பண்ணியிருக்கிறது லா. இதெல்லாம் நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டுன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் உடன்படிக்கை. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு அப்படின்னு இன்னொன்று இருக்குது, ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு. இந்த மாதிரி 2 கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் ஆர்பிட்ரல் அவார்டு கொடுக்குறாங்க, ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் கன்வென்ஷன் எதுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த நியூயார்க் கன்வென்ஷன் வந்து 1958 அடாப்ட் பண்ணாங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ இந்தியாவும் அதில் வந்து ஒரு மெம்பர், அதுலேயும் இந்தியாவும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா இஸ் எ சிக்னேட்டரி டு த கன்வென்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டை பேஸ் பண்ணி சில சட்ட திட்டங்களை நம்ம இந்தியாவில் நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒத்துக்குனாங்க, இந்தியா வந்து ஒத்துக்குச்சின்னு அர்த்தம். ஸோ தி நியூயார்க் கன்வென்ஷன் 1950 வாஸ் அடாப்டட் டு ஃபெசிலிட்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டேட்னு அர்த்தம் எளிதாக்குறது, த ரெக்கக்னிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ். ஸோ இந்த நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டு பிரகாரம் அதை பேஸ் பண்ணி இந்தியாவும் சைன் பண்ணியிருக்காங்க அந்த உடன்படிக்கையில். அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவிலையும் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுதான் வந்து இந்த ஆர்பிட்ரேஷன் ரீகன்சிலியேஷன் ஆக்ட் 1996 அதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 பார்ட் 2 கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டை பேஸ் பண்ணி தான் இந்த பார்ட் 2 சாப்டர் 1 செக்ஷன் 44 to 52 வந்திருக்குது. நம்ம இந்தியாவில் செயல்படுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ண? இந்த நியூயார்க் கன்வென்ஷன் பேஸ் பண்ணி தான். சரிங்களா? அது பார்க்கலாமா? இப்போ பேர் ஆக்டில் வாங்க. இதுதான் நம்மளோட பேர் ஆக்டு. பாருங்க, பார்ட் 2 போட்டிருக்கா. பார்ட் 2 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ் சாப்டர் 1 நியூயார்க் கன்வென்ஷன் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த சட்டம் ஏற்றிருக்காங்க, நம்ம இந்தியாவில் ஏற்றிருக்காங்க.
எதுக்காகனா அந்த கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டத்தை இயற்றியிருக்காங்க. அது பாருங்கள். அதேமாதிரி சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஜெனீவா கன்வென்ஷன் அவார்ட்ஸ் அது வந்து செக்ஷன் 53லேருந்து 60 வரைக்கும். இதெல்லாம் வந்து அந்த உடன்படிக்கையை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் மீனிங். இதில் வந்து இப்போ பார்ட் இருக்கும் நிறையா உங்களுக்கு பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 1 ஆர்பிட்ரேஷன் பற்றி பேசுது. பார்ட் 2 வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபாரின் அவார்ட்ஸை பற்றி பேசுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபாரின் அவார்ட்ஸ் அந்த மாதிரி பார்ட் 3ல் கன்சிலியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்டு இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ செக்ஷன் 44லேருந்து 52 வரைக்கும் உங்களுக்கு இந்த நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு. ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு அப்படின்னா ஜெனீவா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஜெனீவா வந்து சுவிட்சர்லாந்து இருக்குது. அது அங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு நகர் இது ஜெனீவா. அந்த இடத்துல தான் இந்த கன்வென்ஷன் அவார்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு வந்து பிஃபோர் நியூயார்க் கன்வென்ஷனுக்கு முன்னாடி இந்த கன்வென்ஷன் தான் கவர்ன் பண்ணியிருந்தது, இந்த ஆர்பிட்ரல் அவார்டெலாம். சரிங்களா? அது எங்கே கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சல்டேஷன் ஆக்ட் 1996ல் பார்ட் 2 சாப்டர் 3ல் கொண்டு வந்து சாப்டர் 2ல் கொண்டு வந்திருக்காங்க. சாப்டர் 1 வந்து இது நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டு. இது சாப்டர் 2 வந்து ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு. சரிங்களா? அதில் 53லேருந்து 60 வரைக்கும் அந்த செக்ஷன்லாம் கவர் அப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சரி, இப்போ ஒரு ஃபாரின் அவார்டு ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுங்க, அதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது? இப்போ ஃபாரினில் இருக்கிற ட்ரிபியூனல் ஒரு ஃபாரின் அவார்டு கொடுத்துருக்குது ஒருத்தருக்கு. அவர் இந்த இந்தியாவில் வந்து எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? கையில் அவார்டு கொடுத்துட்டா போதுமா ஃபாரினில்? அது இங்கே இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? என்ஃபோர்ஸ்மெண்ட்னு அர்த்தம் நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? அப்போ நடைமுறைப்படுத்தணும்னா அவர் என்ன மாதிரி பண்ணணும், அவர் என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க உங்களுக்கு. இந்த கொஸ்டின் வந்து நிறைய வரும் உங்களுக்கு. ப்ரொசீஜர் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ். அப்படி என்ன பண்ணோம்? ஃபாரின் அவார்ட்ஸாக என்ன, அது எதனால் அந்த நியூயார்க்கு கன்வென்ஷன் அவார்டும் ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டும் ஏன் உருவாச்சு, அதை எப்படி நம்ம இந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்றலாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும். ப்ளஸ் இந்த ப்ரொசீஜர் நீங்கள் எழுதணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா ஃபைலிங் அண்ட் அப்ளிகேஷன். ஃபைலிங் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம முதல்ல மனு தாக்கல் பண்ணணும். எங்கே தாக்கல் பண்ணணும்? அவார்டு ஹோல்டர் அப்படின்னு அர்த்தம். இவருக்கு ஃபேவராக தான் அவார்டு இருக்குன்னு அர்த்தம். அவர் தான் அவார்டு ஹோல்டர். யாருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அவர் வந்து அவார்டு டெட்டார். சரிங்களா? இவர் வந்து அவார்டு ஹோல்டரு மஸ்ட் அப்ளை பிஃபோர் த காம்படென்ட் கோர்ட். கோர்ட்டுன்னு தெரியும், அதனால் காம்படென்ட் கோர்ட். காம்படென்ட் கோர்ட்னா ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். அந்த கோர்ட்டுக்கு அதை விசாரணை பண்ணுற அதிகாரம் அந்த கோர்ட்டுக்கு இருக்கணும். அந்த கோர்ட்டில் கொண்டு போய் தான் அவர் ஃபைல் பண்ணணும் அப்ளிகேஷனை. ஏதோ ஒரு கோர்ட்டில் போய் பண்ணக்கூடாது, காம்படிட் கோர்ட்டில் போய் பண்ணணும். சரிங்களா? அங்கே தான் போய்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபாரின் அவார்டை பண்ணணும். இது வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு. ஆவணங்கள்லாம் தாக்கல் பண்ணணும் கோர்ட்டில். அது செக்ஷன் 47ல் சொல்லியிருக்குது. என்னென்ன பண்ணணும்னா ஒரிஜினல் அவார்டு ஆர் சர்டிஃபைடு காப்பி. ஒரிஜினல் அவார்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து சான்றளிக்கப்பட்ட காப்பியாக இருந்தாலும் சரி, நகலாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி அவங்களோட ஒரிஜினல் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட், 2 பேருக்கு நடுவில் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு அங்கே தாக்கல் பண்ணணும். அந்த காம்படென்ட் கோர்ட்டில் போய் நீங்கள் தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நெசசரி எவிடன்ஸ் என்னது? சான்றுகள்லாம் தரணும். அது கூட எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணணும்? தாக்கல் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3 என்ன பண்ணணும்? இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஜுடிஷியல் எக்ஸாமினேஷனாக நீதிமன்றம் பரிசீலனை பண்ணணும். த கோர்ட் எக்ஸாமைன்ஸ் whether the award satisfied the statutory requirement and whether any grounds for refusal exist. அப்படி என்ன அர்த்தம்னா, கோர்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிற அந்த மனுவையும் அந்த எவிடன்ஸையும் தீவிர பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி எல்லாமே வந்து
கரெக்டாக இருக்கா, ஸ்டாச்சுட்டரி அவார்டு எல்லாமே கரெக்டாக, அந்த ஸ்டாச்சுட்டரி ரிக்வயர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். ஏதாச்சும் கிரவுண்ட்ஸ் இருக்கா ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது என்ன பண்ணுறது, நிராகரிக்கிறதுக்கு எதாவது கிரவுண்ட்ஸ் இருக்கானும் செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணோம், நிராகரிக்கிறதுக்கு ஏதாச்சும் கிரவுண்ட்ஸ் இருக்கானும் செக் பண்ணோம். உங்களுக்கு அது வந்து கோர்ட்டுடைய ஒர்க், அது ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் நம்பர் 4 வந்து கன்சிடரேஷன் ஆஃப் அப்ஜெக்ஷன். கன்சிடரேஷன் ஆஃப் அப்ஜெக்ஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த டைமில் ஆப்போசிட் பார்ட்டி ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதை கோர்ட் வந்து என்ன பண்ணோம், பரிசீலனை பண்ணோம். ஸோ ஆப்போசிட் பார்ட்டி மே ரைஸ் அப்ஜெக்ஷன்ஸ், என்ன இருந்ததுன்னா அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அது வந்து செக்ஷன் 48 இருக்குது. செக்ஷன் 48 அது சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து செக்ஷன் 48 வந்து நியூயார்க் கன்வென்ஷன் அந்த 48, ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு அந்த 57. இங்கே வந்து அவங்களோட அப்ஜெக்ஷனை தெரிவிக்கலாம் அந்த ஆப்போசிட் பார்ட்டி. ஆப்போசிட் பார்ட்டினா யார், அந்த அவார்டு டெட்டார், அவார்டை வச்சுருக்கவர், அவர் பேர் என்னது, அவார்டு ஹோல்டர், சரிங்களா. ஸோ எந்தெந்த கிரவுண்ட்ஸில் கோர்ட்டு வந்து நிராகரிக்கும், நீங்கள் அப்போ போட்டிருக்க அந்த விண்ணப்பத்தை எப்படி நிராகரிக்கும் அப்படின்னா இதுதான் கிரவுண்ட்ஸு. இன்கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். இன்கெப்பாசிட்டின்னு அர்த்தம் சட்ட தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். இந்த கெப்பாசிட்டின்றது வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, எங்கே, தி இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டில் படிச்சிருப்பீங்க. கெப்பாசிட்டி டு த பார்ட்டிஸ் சொல்லிட்டு, அதாவது வந்து மைனராக இருக்கக்கூடாது, அன்சவுண்ட் மைண்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க, செக்ஷன் 10 சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அது செக் பண்ணணும். அது மாதிரி இருந்ததுன்னா இங்கே என்ன ஆகும், கோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணோம், நீங்கள் கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து இன்வேலிட் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டே தப்பாக இருந்ததுன்னா, அக்ரிமெண்ட்டு இன்ப்ராப்பராக இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சட்டப்படி செல்லாமல் இருந்ததுன்னா அது ரிஜெக்ட் பண்ணிட்டோம். லேக் ஆஃப் ப்ராப்பர் நோட்டீஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஜென்ரலாக ஆப்போசிட் பார்ட்டிக்கு கரெக்டாக நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, ஏன்னா அது நமக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லையா, அது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்றத கோர்ட் பார்க்கும். அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே. அதில் என்ன டிஃபெக்ட் இருந்தது, ப்ரொசீஜர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதனாலேயும் இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இன்எபிலிட்டி டு ப்ரெசென்ட் த கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்எபிலிட்டின்னு தன் வழக்கை முன்வைக்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா, இன்எபிலிட்டி இயலாமை, ஏதோ ஒரு காரணத்தால இயலாமையாக இருந்ததுன்னா அப்படின்னா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட்டு. எல்லாம் செக் பண்ணோம் கம்ப்ளீட்டாக, எப்படி எல்லாமே இன் ஆர்டரில் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவார்டு பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் சப்மிஷன். இப்போ அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அந்த சங்கதி அந்த விவகாரத்துக்குள்ளே தான் அந்த அவார்டு இருக்கா, இல்லை அந்த சங்கதிக்கு மேலே அவருக்கு அந்த அந்த அக்ரிமெண்ட்டுக்கு மேலே இல்லாத ஒன்று அவார்டு பாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்க்கும். அந்த வரம்புக்கு உள்ளே இருக்கா அப்படின்றத கோர்ட்டு பார்க்கும், சரிங்களா. அதை எல்லை மீறி வழங்கக்கூடாது தீர்ப்பை, அது கரெக்டாக அந்த ஸ்கோப்பில் இருக்கா அந்த அவார்டு அப்படின்றது செக் பண்ணோம். இம்ப்ராப்பர் காம்போசிஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல். இதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்து ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலில் மினிமம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணுன்றது சட்டம் சொல்லுதோ அத்தனை பேர் இருந்து அதை விசாரித்தாங்களா அப்படின்றதையும் இந்த கோர்ட் பார்க்கும். இது இந்த கோர்ட் எந்த கோர்ட்டு, இந்தியன் கோர்ட்டு, இது பார்க்கும். அப்புறம் அவார்டு நாட் எட் பைண்டிங் அப்படின்றாங்க. நாட் எட்னா இது இறுதியான அவார்டா, இல்லை அந்த இறுதியாக வரத்துக்கு முன்னாடியே ஏதாச்சும் இது அந்த மாதிரி இருக்கான்றதை பார்க்கும். கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய அவார்டா, இல்லை அது கட்டாயமாக பின்பற்றும் தேவையில்லாத அவார்டா அப்படின்றதையும் செக் பண்ணோம் கோர்ட்டு. அப்புறம் வந்து செட் அசைட் பண்ணியிருக்காங்களா, இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த அவார்டு வந்து இப்போ இன்ஃபோர்ஸில் இருக்கா, இல்லை செட் அசைட் பண்ணிட்டாங்களா, கேன்சல் பண்ணிட்டாங்களா, இல்லைனா நிறுத்தி வச்சுருக்காங்களா அந்த கண்ட்ரியில் அப்படின்றதையும் கோர்ட்டு வெரிஃபை பண்ணோம். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஆகும், உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அந்த ஃபாரின் அவார்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் கான்ட்ரரி டு பப்ளிக் பாலிசி ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பப்ளிக் பொது கொள்கைக்கு முரணாக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸ்.
இந்த 9 பாயிண்ட்ஸும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான கிரவுண்ட்ஸ். அதோட ஸ்டெப் நம்பர் 5 என்ன சொல்லுதுன்னா, ரெக்கக்னிஷன். இதெல்லாம் இல்லை அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணோம், ஓகே என்ஃபோர்ஸ் பண்ணலான்னு ஆர்டர் பாஸ் பண்ணோம். அது வந்து செக்ஷன் 49. அதாவது வந்து நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டாக இருந்தால் செக்ஷன் 49. அதுவே ஜெனிவா கன்வென்ஷன் அவார்டாக இருந்ததுன்னா 58. ஸோ இஃப் கோர்ட் ஃபைண்ட்ஸ் அவார்ட் என்ஃபோர்ஸபிள் it becomes binding and it is treated as decree of the court. அப்படி என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கிரவுண்ட்ஸ்லாம் செக் பண்ணி கோர்ட் வந்து ஓகே சொல்லிச்சுன்னா அது என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிடும். அது எதுக்கு ஈக்குவல்னா, ஒரு சிவில் கோர்ட்டில் ஒரு ஃபுல் ட்ரையல் நடந்து சிவில் கோர்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு டிசிஷன் டிகிரி, அதுக்கு ஈக்குவல் இது அப்படின்றது தான் மீனிங். இங்கே ஃபாரினில் அவார்டு கொடுத்தாலும் இதெல்லாம் கோர்ட் செக் பண்ணி பார்த்துச்சுன்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஏ டிகிரி ஆஃப் த கோர்ட். அப்போனா இது என்னாச்சு, இது வந்து ஒரு சிவில் கோர்ட் கொடுத்த டிகிரியை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு என்ஃபோர்ஸபிள் பவர் உண்டு. நோ செப்பரேட் சூட் இஸ் ரிக்வயர்டு. செப்பரேட்டாக ஒரு ட்ரையல் புது வழக்கு ஒன்று தொடர வேண்டிய அவசியம் இல்லை. தி அவார்டு ஹோல்டர் கேன் டைரக்ட்லி இனிஷியேட் எக்ஸிக்யூட்டிவ் அகெயின்ஸ்ட் த ஜட்ஜ்மெண்ட் டெட்டார். அப்படின்னா அர்த்தம், இந்த இது எதுக்காக இது பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடு ட்ரையல் பண்ணுறது தான். அந்த ஏதோ ஃபாரின் கொடுத்துருக்குறாங்க அவார்டை, அதை ஸ்பீடாக என்ஃபோர்ஸ் பண்ணுறது தான். திருப்பி வந்து அவர் அங்கே அவார்டு வாங்கிட்டு வந்துருக்காரு, திருப்பி சிவில் கோர்ட்டில் போய்ட்டு திருப்பி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், டைம் டிலே ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த. ப்ளஸ் நம்ம இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு கூட போட்டி போடணும், இன்டர்நெட் ட்ரேடை இங்கே நடைமுறைப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் வந்து தேவை, இந்த ஆர்பிட்ரேஷன் இதெல்லாம் தேவை அப்படின்றது தான் மீனிங். அவாய்ட் த நீடு ஃபார் எ ஃப்ரெஷ் சிவில் சூட். திருப்பி ஒரு ஃப்ரெஷ் சிவில் சூட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த ஃபாரின் அவார்டையே என்ன டிகிரி ஆஃப் த கோர்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஸ்டெப் நம்பர் 5 வந்ததுன்னா அதை ரெக்கக்னிஷன் பண்ணிடுச்சு இந்தியன் கோர்ட்டு பண்ணிடுச்சுன்னா அப்போ இது இட் இஸ் என்ஃபோர்ஸபிள். சரிங்களா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன், அதையும் ஊக்குவிக்கணும் இல்லையா. இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் நம்ம நாட்டிலையும் ஊக்குவிக்கணும் இல்லையா, அதுக்கு தான் அது. கிவ்ஸ் எஃபெக்ட் டு இந்தியன் ஆப்ளிகேஷன் அண்டர். ஏன்னா ஜெனிவா நியூயார்க் கன்வென்ஷன் ஜெனிவான்றனா நம்மளும் சைன் பண்ணியிருக்கோம். அப்போ சைன் பண்ண என்ன பண்ணோம், அதை ஏற்றுக்கொண்டு நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை நம்ம நாட்டுக்கு உண்டு இல்லையா. அதுதான் இது, அதுதான் பர்பஸ் உங்களுக்கு. சரி, எக்ஸிக்யூஷன் ஆஃப் அவார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டிகிரி வாங்குகிறோம், சிவில் கோர்ட்டில் வந்து ஒரு டிகிரி வாங்குகிறோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இது இருக்குது தெரியலையா. நீங்கள் சிபிசி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆர்டர் 21 எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரிஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபாரின் அவார்டும் வந்து ஈக்குவலன் டு டிகிரி இல்லையா. அப்போது அந்த ஆர்டர் 21 இதுக்கும் அப்ளிகபிள். எக்ஸிக்யூஷன் ஆஃப் அவார்ட் பண்ணலாம். அவார்டு மே be executed in the same manner of decree passed by Indian court. ஸோ இந்தியன் கோர்ட்டு இது வந்து கொடுத்த டிகிரி மாதிரி ஆகிறதுனால ஆர்டர் 21 இதுக்கு அப்ளிகபிள், என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். எக்ஸிக்யூஷன் ஆஃப் அவார்டு பேராக்ட் வந்து எடுத்து பாருங்கள், சிபிசியில் ஆர்டர் நம்பர் 21. சரிங்களா? இந்த கேஸுக்கு பார்ப்போம். இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வந்து ஒரு ஃபாரின் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த கம்பெனி, அதை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க. அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த கம்பெனி வந்து ஃபாஸ்ட் டே லாசன் லிமிடெட் வந்து ஒரு யூகே கம்பெனி, யூகே பேஸ்ட் கம்பெனி. இட்ஸ் அ ஃபாரின் கம்பெனி. ஜிண்டால் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியன் கம்பெனி. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது, ஒரு இந்தியன் கம்பெனி இருக்குது. அப்போது இந்த ஆர்பிட்ரேஷன் அவுட் ஆஃப் இந்தியாவில் நடந்தது. அதனால் ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் வந்து கொடுத்த அவார்டு வந்து என்ன அர்த்தம், ஃபாரின் அவார்டு. சரிங்களா? இதுவே இந்த ஃபியூஷன் டே லிமிடெட் இந்தியாவிலே இருக்குது, ஜிந்தால் எக்ஸ்போர்ட்டும் இந்தியாவிலே இருக்குது, ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இந்தியாவிலே கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டொமஸ்டிக் அவார்டு. புரிஞ்சிச்சிங்களா?
ஸோ இது வந்து ஃபாரின் அவார்டு. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து எங்கே இருக்குது, லண்டனில் இருக்கிற கம்பெனி, யூகே பேஸ்ட் கம்பெனி. அது அவங்களுக்குள்ள ஒரு ஆர்பிட்ரேஷன் அவார்டு இருக்குது. ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் நடக்குது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அதில் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் உண்டு. ஆர்பிட்ரேஷன் கிளாஸ்னால் என்ன அர்த்தம், இவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்தால் இந்த ஆர்பிட்ரேஷன் போகலாம் அப்படின்ற கிளாஸ் அங்கே இருக்கும். அது இருந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ரைஸ் ஆகிருக்கு. அந்த மேட்ரு ரெஃபர் டு ஆர்பிட்ரேஷன் அவுட் சைட் த இந்தியா, அவுட் ஆஃப் இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்டு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக. இவங்களுக்கு ஃபேவராக, இந்த யூகே கம்பெனிக்கு ஃபேவராக அந்த ஃபாரின் ஆர்பிட்ரல் அவார்டு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல இவர் யார், இவர் தான் வந்து அவார்டு ஹோல்டரு. அப்போ ஜிந்தால் எக்ஸ்போர்ட்டு அவார்டு டெட்டார், புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு அவார்டு கிடச்சதுனால என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வராங்க. அது நம்ம ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்ட் 1996 பார்ட் 2 இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வராங்க, இங்கே வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி வராங்க. தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்டில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whether after foreign award is held enforceable under section 47 to 49 of the arbitration conciliation act. அதாவது இந்த 47 49 எதை பற்றி பேசுது, நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டை பற்றி பேசுது. அவங்க என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வராங்க. பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இல்லை இந்த அவார்டு ஹோல்டர் வந்து தனியாக ஒரு சூட் தான் ஃபைல் பண்ணணுமா, இல்லை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு டிகிரி ஒன்று வாங்கணுமா, இந்த அப்படின்றது கொஸ்டினிங் ரைஸ் ஆகுது. இப்போ அவர்கிட்ட ஃபாரின் அவார்டு இருக்குது, அவர் ஸ்டேட்டாகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணலாமா, இல்லை அவர் வந்து செப்பரேட்டாக ஒரு சூட் ஃபைல் பண்ணணுமா, அது ஒன்று. அந்த ஆர்பிட்ரேஷன் ஃபாரின் அவார்டை வச்சு டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, இல்லை அதுக்கு தனியாக ஒரு டிகிரி ஒன்று வாங்கணுமா அப்படின்றது தான் இந்த இஷ்யூ. சரிங்களா? இது சுப்ரீம் கோர்ட் நடந்த கேஸு. இப்போ ஜிந்தால் எக்ஸ்போர்ட்டு சொல்கிறாங்க. ஜிந்தால் எக்ஸ்போர்ட் யார், அவார்டு டெட்டார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் ஈவன் ஆஃப்டர் ரெக்கக்னிஷன் ஆஃப் த ஃபாரின் அவார்டு இருந்தால் கூட செப்பரேட் டிகிரி வந்து அவங்க வாங்கணும், வெறும் ஃபாரின் அவார்டை வச்சு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆர் செப்பரேட் ப்ரொசீடிங்ஸு. என்ஃபோர்ஸ்மெண்ட் வேறு, எக்ஸிக்யூஷன் வேறு அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவார்டு ஹோல்டர் கேனாட் டைரக்ட்லி எக்ஸிக்யூட் த அவார்டு. டேரெக்டாலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு தனியாக ஒரு டிகிரி ஒன்று வாங்கி தான் பண்ணணும், வெறும் ஃபாரின் அவார்டு வச்சு பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இப்போ கன்டென்ஷன் ஆஃப் அவார்டு ஹோல்டர், இவர் தான் அவார்டு ஹோல்டரு, ஃபியூரஸ்ட் டே லாசன் லிமிடெட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் செக்ஷன் 49 clearly provides that once the court finds the foreign award, கோர்ட் வந்து எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி அது வந்து ஒரு என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு இந்தியன் கோர்ட்டை சொல்லிடுச்சுன்னா அது வந்து டீம்டு டு எ டிகிரி ஆஃப் த கோர்ட். இதானே நம்ம படித்தோம். ஒரு ஃபாரின் அவார்டை வந்து இந்தியன் கோர்ட் வந்து ஓகே அப்பீல்டு பண்ணிடுச்சுன்னா அது என்னன்னு சொன்னோம், நம்ம ஈக்குவலன்ட் டு டிகிரி ஆஃப் த கோர்ட் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போது தேர்ஃபோர் நோ செப்பரேட் சூட் டிகிரி ரிக்வயர்டு, இந்த அவார்டு கேன் எக்ஸிக்யூட் இமீடியட்லி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது செக்ஷன் 49 வச்சு பேசுகிறாங்க. செக்ஷன் 49 அது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸு. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்க்கலாம். Supreme Court ruled in favor of Furest Day Lawson Limited. ஸோ என்ன சொல்லிச்சு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அகைன் ஃபாரின் அவார்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபேவராக தான் கொடுத்துருக்குது. என்ன சொல்லுன்னா, தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 வந்து கிரியேட்ஸ் எ சிங்கிள் அண்ட் இன்டகிரேட்டட் மெக்கானிசம். இது வந்து ஒருங்கிணைந்த ஒற்றுமையான ஒரு சட்டம். அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபாரின் அவார்டு பண்ணலாம். ஒன்ஸ் கோர்ட் டிட்டர்மெண்ட், நம்ம இந்தியன் கோர்ட்டு டிட்டர்மெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் த ஆக்ட் 49 வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரீட்ஸ் ஆஸ் எ டிகிரி ஆஃப் த கோர்ட்டு. அதனால் செப்பரேட்டான சூட்டு தேவையில்லை, சிவில் சூட் தேவையில்லை, செப்பரேட் டிகிரியும் தேவையில்லை. ஏன்னா
அந்த ஃபாரின் அவார்டே வந்து ஒரு டிகிரி தான் அப்படின்னு கோர்ட் வந்து முடிச்சு வைக்கிறாங்க இந்த கேஸை. ஸோ இது வந்து என்ன தெரியுது, ஃபாரின் அவார்டு ஃபைண்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது, கோர்ட்டு வந்து அப்பீல்டு பண்ணிடுச்சுன்னா இந்தியன் கோர்ட்டு அது ஈக்குவலன் டு டிகிரி. அதுக்கு செப்பரேட்டாக ஒரு சூட்டு தனியாக ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக ஒரு டிகிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை, தனியாக எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆர்டர் 21 இதுக்கு அப்ளிகபிள். சரிங்களா? The award holder may directly proceed with execution. அப்படின்னா அர்த்தம் ஆர்டர் 21 படி ஒரு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அந்த ஆர்டரை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் ஃபாரின் அவார்டு, எக்ஸ்பிளைன் த ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்டு அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாமைன் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நியூயார்க் அண்ட் ஜெனீவா கன்வென்ஷன் அப்படின்னா சரி, பார்ட் 2 பார்ட் 3 ரெண்டுமே எழுதணும் நீங்கள். டிஸ்கஸ் த ப்ரொசீஜர் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அவார்ட்ஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டெப் 1 ஃபைலிங் த அப்ளிகேஷன், அப்புறம் அந்த எவிடென்ஸை சப்மிட் பண்ணணும், கோர்ட் வந்து ஃபைண்டிங்ஸ் எடுக்கும், எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும், ஆப்போசிட் பார்ட்டி ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் பண்ணால் அதையும் கன்சிடர் பண்ணணும், அப்புறம் எதனா கிரவுண்ட்ஸ் எதனா இருக்கா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எதனா கிரவுண்ட்ஸ் இருக்கா செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே இருந்தால் என்ன பண்ணோம், கோர்ட்டு அதை ஓகே சொல்லும், ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். சரிங்களா? என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுனாலே ஸோ இட் இஸ் த டிகிரி இஸ் த அந்த ஃபாரின் அவார்டு இஸ் ஈக்குவலன் டு டிகிரி. சரிங்களா? இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இந்த இப்போ வந்து நம்ம ஒரு குயிக் ரீகால் பண்ணலாம். நம்ம வந்து வாட் இஸ் ஃபாரின் அவார்ட்ஸ் பார்த்துட்டோம். அதாவது ஃபாரின் அவார்ட்ஸ்னால் என்ன சொல்லணும், அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரியில் கொடுக்குற அவார்டு, அதுதான் வந்து அவுட் ஆஃப் கோர்ட்டில் அவுட் ஆஃப் இந்தியாவில் கொடுக்குற ஆர்பிட்ரல் அவார்டு தான் ஃபாரின் அவார்டு. அதை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டோம், ப்ரொசீஜர் பார்த்துட்டோம். ஏன் இந்த நியூயார்க் கன்வென்ஷன் அவார்டு, ஜெனீவா கன்வென்ஷன் அவார்டு வந்து இந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்கன்றது காரணமும் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்றது, ஃபாரின் அவார்டு எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்றது பார்த்துட்டு நம்ம. சரிங்களா? ஓகே. இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரின் அவார்டு டொமஸ்டிக் அவார்டு வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் அவார்டை பற்றி சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இந்த இன்றைக்கி கிளாஸை வந்து இதோட முடிச்சிக்கலாம். இன்னொரு டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.